வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்காக உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகின்றது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நினைவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu என்ற இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து தற்பொழுது குருவின் சேர்க்கை என்ற தலைப்பில் சிந்தனை உரையாற்றுவதற்காக பேராசிரியர் பாக்யலட்சுமி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. குரு பிரான் சூக்கமாக நம்முடன் இருந்து இன்றைய நிகழ்வினை சிறப்பித்து தருவாராக. இன்று நமது குரு பிரான் வேதாத்ரி மகரிஷி அவர்களின் குரலிலே அருமையானதொரு பஞ்சபூத நவகிரக தவத்தை வழிநடத்தி கொடுத்த அம்மாவை வனஜா வைத்தீஸ்வரன் அம்மா அவர்களை நாம் அனைவரும் வாழ்த்துவோம். பேராசிரியர் வனதா வைத்தீஸ்வரன் அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. குருவின் சேர்க்கை. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இதன் உட்பொருள் என்னவென்றால், குரு பிரம்மா குருவே படைப்பு கடவுளான பிரம்மா ஆவார். ஆம், அவர் புதிய அறிவை உருவாக்குபவர். குரு விஷ்ணு குருவே காக்கும் கடவுளான விஷ்ணு ஆவார். கற்ற கல்வியையும் நற்பண்புகளையும் பாதுகாப்பவர். குரு தேவோ மகேஸ்வரக குருவே அழிக்கும் கடவுளான சிவபெருமான், நம்மிடம் உள்ள தீய குணங்களை அழிப்பவர். குரு சாட்சாத் பரபிரம்மா குருவே நேரிடையாக காணப்படும் முழு முதற் கடவுள், நமது பரபிரம்மம். தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அத்தகைய சிறப்பு மிக்க குரு தேவனுக்கு எனது பணிவான வணக்கங்கள் என்பதுதான் இதன் உட்பொருளாகும். ஆம், குரு என்பவர் யார்? குரு என்ற சமஸ்கிருத சொல்லுக்கு இருளை அகற்றுபவர் என்று பொருள். இதில் கு என்பது அறியாமை என்னும் இருளையும், ரு என்பது அந்த அறியாமையை நீக்கும் ஞானத்தையும் குறிக்கிறது. வாழ்க்கையில் ஏற்படும் சவால்கள், பயம் மற்றும் மன குழப்பங்கள் ஆகியவற்றை தீர்த்து ஒருவரை நல்வழிப்படுத்துவது குருவின் பிரதான நோக்கமாகும். சிஷ்யர்களின் அறியாமை இருளை அகற்றி ஆன்மீக அறிவையும் வழிகாட்டுதலையும் வழங்குபவர் குருமாராவார். ஆன்மீக தேடலில் மட்டுமில்லாமல் கலையாகட்டும், கல்வியாகட்டும், யோகம் என எந்த ஒரு துறையிலும் சிறந்து விளங்கி முறையான வழிகாட்டுதலை அளிப்பவர்தான் குரு என்று அழைக்கப்படுகிறார். இந்து சமணம், பௌத்தம் மற்றும் சீக்கிய மரபுகளில் குருமார்களுக்கு மிகப்பெரிய இடம் உண்டு. எல்லா மதங்களிலுமே காஞ்சி காமகோடி மகானாகட்டும், முகமது நபி ஆகட்டும், ஏசு பிரான் ஆகட்டும், எந்த மதமாக இருந்தாலும் ஒரு குரு இருந்திருக்கிறார். எந்த நாடாகட்டும், எல்லா நாட்டிலும் குருவிற்கென்று ஒரு தனி இடம் உண்டு. நமக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் என்னவென்றால், நம் குரு பிரான் 96 ஆண்டுகள் நிறைவாக வாழ்ந்து அவர் வாழ்ந்த காலத்தில் நாமும் இருந்திருக்கிறோம் என்பதே நமக்கு பெருமை. எத்தனையோ மனிதர்கள் பிறக்கிறார்கள், இறக்கிறார்கள். வெந்ததை தின்று விதி வந்து சாகலாம்னு நிறைய பேர் காத்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி அல்ல, நான் எதையாவது சாதித்த பிறகுதான் போவேன் என்று பிறப்பெடுத்து வந்தவர்களும் இருக்கிறார்கள். An early bird catches its prey. பிரேனா PREY அப்படின்னா இறைன்னு அர்த்தம். அந்த இறை போடுவாங்க இல்லையா, அந்த இறல வேலை, அந்த இறை என்று பொருள். காலையில் எழுந்த பறவைக்கு அதன் இரையாகிய புழு கிடைக்கிறது. பறவையும் காலையில் எழுகிறது, புழுவும் காலையில் எழுகிறது. நாம் பறவையா அந்த புழுவா என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். தெளிவு குருவின் திருமேனி காண்டல் கண்களின் மூலமாக, தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் வாயின் மூலமாக, தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல் காதுகளின் மூலமாக, தெளிவு குருவின் திரு உரு சிந்தித்தல் தானே அவர் உபதேசத்தின் படி நடப்பது என்று திருமூலர் பாடியுள்ளார். குருவை பார்த்தோமா, அவர் பெயரை சொன்னாலோ
அவர் சொன்னதை கேட்டாலோ என்று கூட இல்லை. அவரை பற்றி சிந்தனை செய்தாலே நாம் ஞானத்தை அடைந்து விடலாம் என்று திருமூலர் கூறுகிறார். புலன்களை தாண்டி மனதிற்குள் நுழைய வைக்கிறார். கண்ணாலே கண்ணால உலகத்தை பார்த்து பயந்து குருநாதா காப்பாத்துன்னு வாயால அலறினோம்னா அதை அவர் தன் காதால கேட்டு தன்னுடன் சேர்த்து கொண்டு நம் தீய மனதை அழித்தார் என்றால் அவர்தான் குரு. ஒருவர் குருவாக இருக்க வேண்டும். அவர் எப்படி இருக்க வேண்டும்? சர்வ சாஸ்திரம் தெரிந்திருக்க வேண்டும். ஞான புதையலாக இருக்க வேண்டும். பரிசக்கல் என்ற ஒன்று உண்டு. இரும்பை அந்த கல்லில் தேய்த்தால் அந்த இரும்பு தங்கமாகிவிடும். அதுபோல குருநாதர் என்பவர் சம்சார கடலில் மூழ்கியுள்ள ஒரு ஜீவனை உத்தமமான தங்கமாக்குகிறார். ஆனால் பரிசக்கல்லுக்கும் குருவிற்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. அது என்ன? பரிசக்கல் இரும்பை தங்கமாக்கிவிடும். ஆனால் தங்கமாக மாறிய இரும்பு வேறு எந்த இரும்பையும் தங்கமாக்காது. ஆனால் குருவிடம் ஞானம் பெற்ற சிஷ்யன் இருக்கிறானே, அவன் இன்னும் 10 பேரை ஞானி ஆக்குவான். அதே மாதிரிதான் நாமும் பரிசக்கல்லால் தங்கமாக்கப்படவில்லை. ஒரு சிறந்த மகானிடம் பயிற்சி பெற்றிருக்கிறோம். மன்றத்தில் மூத்த பேராசிரியர்கள்லாம் சொல்லுவாங்க, நான் மகரிஷி கிட்ட பயிற்சி எடுத்துக்கிட்டேன்னு. நாம அவங்க கிட்ட பயிற்சி எடுத்துக்கிறோம். நாம பலருக்கு பயிற்சி கொடுக்கணும். அதை ஃபாலோ பண்ணணும். அதுதான் நம்ம மகரிஷிக்கு கொடுக்கிற மரியாதை. ஏழை சொல் அம்பலம் ஏறாது என்று ஒரு பழமொழி உண்டு. நமக்கு எவ்வளவு திறமை இருந்தாலும் குருவுடன் சேர்ந்து இருக்கும்போதுதான் நம் திறமை வெளியில் வருகிறது. இப்ப எனக்கு பேச்சு திறமை இருக்கலாம். டெய்லி வீட்டுல உள்ளவங்களை கூட்டி வச்சு மேடை போட்டு பேசுனேன்னா கேட்பாங்களா? இல்ல என் திறமை தான் வெளி உலகத்துக்கு தெரியுமோ? எப்போ நம்ம கரெக்டான ஒரு குருவை தேர்ந்தெடுத்து அவர் வழி நடக்கிறோமோ அப்ப நம்ம எங்கேயோ போயிடுவோம். ஒண்ணும் இல்ல, ஒரு தீசிஸ் ஒண்ணு ரெடி பண்றோம், இல்ல ஒரு ப்ராஜெக்டே பண்றோம்னு வைங்க. நம்ம என்ன பண்ணுவாங்க? அப்போ நம்ம கைடு நேம் தான் நெறியாளர்னு ஃபர்ஸ்ட் போடுவோம். நம்ம நெறிப்படுத்தியவர்னு அந்த கைடு யாரு, நாம எந்த கைடு கிட்ட ஸ்டூடெண்டா இருந்துக்கிறோங்கிறத பொறுத்து நமக்கு மரியாதை கிடைக்கும். நம்ம யாரு நெறிப்படுத்தி இருக்கா, நமக்கு யார் கைடா இருக்கிறத பொறுத்து நம்ம தீசிஸ்க்கு நம்மளோட ரிசர்ச்சுக்கு மரியாதை அதிகரிக்கும். ஒரு புக்கு எழுதுறோமா, யாரெல்லாம் அதுக்கு பதிப்புரை எழுதியிருக்காங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு மரியாதை மாறும். அது மாதிரி நமக்கு யார் குரு அப்படிங்கிறத பொறுத்தும் நம்மளோட மரியாதையே மாறும். ஒண்ணும் இல்ல, ஸ்கூல்ல பசங்க டூருக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்கள யார் கைட் பண்ணி கூட்டிட்டு போறா? ஓ இந்த சார் கூட்டு போறாரா, ஓ இந்த மேம் போறாங்களா, கூட போறாங்களா, அப்ப பிள்ளைங்க பத்திரமா வீட்டுக்கு வந்துருவாங்கன்னு தைரியமா அனுப்புறோம். ஏன்னா டீச்சர் ஒவ்வொருத்தரை பத்தியும் தனித்தனியா அவங்களுக்கு தெரியும். பசங்க ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா சொன்ன டைம்ல திரும்பி வரமாட்டாங்கல்ல. அவர் இருந்தாருன்னா பயப்படுவாங்க, கரெக்டா வந்துருவாங்க அப்படின்னு பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்க. 3 நாள் போற டூருக்கே இவ்வளவு யோசிக்கிறோம். இந்த வாழ்க்கையில எவ்வளவோ இருக்குது. அப்ப கரெக்டான குருவை சூஸ் பண்ண எவ்வளவு யோசிக்கணும். மகரிஷியா என்ன சொல்லுவாங்க? சிந்தித்தே தெளிவாய். ஒருத்தவர் ரெக்கமெண்ட் பண்ணாருன்னு இல்ல, உனக்கு சரின்னு பட்டுச்சுன்னா அப்ப நீ சிந்திச்சு முடிவெடுன்னு தான் நம்ம மகரிஷி கூட நமக்கு சொல்றாங்க. நாமும் தகுதியை வளர்த்துட்டு சரியான குருவை நோக்கி போகணும். இதுக்கெல்லாம் எதுக்குங்க தகுதி? தகுதி கண்டிப்பா வேணுங்க. தகுதின்னா தான்னா தன்னம்பிக்கை, கூன்னா குறிக்கோள், தீன்னா திறமை. உன்னோட தகுதி ஏற ஏற அதற்கேற்ப குரு கிடைப்பார். ட்ரஸ்ட்ல மட்டும் இப்ப நம்ம சிந்தனை விளக்கம் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க, அதற்கேற்ற மாதிரி ஒரு கைடு நமக்கு கிடைப்பாங்க. இப்ப ஆன்லைன் ஜூம்ல பேசுறப்ப இன்னும் கொஞ்சம் கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். அவங்க இன்னும் கொஞ்சம் நமக்கு கைட் பண்ணுவாங்க. இந்த பாயிண்ட இப்படி சொல்லியிருக்கலாம்னு சொல்லுவாங்க, இப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்ப ஆன்லைன் கிளாஸ்ல அட்டன் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஜூம், கூகுள் மீட் இது எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிருக்கு இல்லையா? அடுத்து ஆழியார்ல இப்ப 11 o'clock ஜூம் மீட்ல பேசுற ஒரு சான்ஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய கைட்லைன்ஸ் கிடைக்குது, நிறைய பேரு நமக்கு கான்டாக்ட்ஸ் கிடைக்குது, நமக்கு நிறைய கைட் பண்றாங்க. அப்படி மாற நம்முடைய திறமையையும் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். நல்ல ஒரு குருவை பெறுவதற்கு நம் திறமையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். நீங்க என்னங்க குருனா நம்ம குரு தானே, வேதாத்திரி மகரிஷி தானே, நீங்க என்னென்னமோ சொல்றீங்களா அப்படின்னு நீங்க கேட்கலாம். எப்படியும் தெய்வம் நேரில் நமக்கு காட்சி கொடுக்க முடியாது. யாராவது மூலமா தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. குரு சாட்சாத் பரபிரம்மான்னு பார்த்தோம் இல்லையா? அந்த பரபிரம்மா வேணா குரு தான் பரபிரம்மாவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி மகரிஷியே நேர்ல இந்த மாதிரி பாகியலட்சுமி நீ இப்படி பேசு, இப்படி பேசாதே அப்படின்னு என்ன கைட் பண்ண முடியுமா? இன்னொரு மீடியேட்டர் மூலமா தான் ஹெல்ப் பண்ண முடியும். ஒருத்தன் ஆத்துல தத்தளிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறான். மெதுவா உயிரை கைய பிடிச்சுக்கிட்டு போய் அங்க தெரிஞ்ச ஒரு குன்றுல போய் கரையேறிட்டான். கடவுளே என்னை காப்பாத்துன்னு முறையிடுறான். அப்போ ஒரு பரிசல்காரர் வரார். ஐயா வரீங்களா, அந்த கரையில விடவான்னு கேக்குறாரு. நான் உன்னை நம்பிலாம் வர முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டானாம்.
3 நாள் ஆச்சு. பசி கொடுமை. கடவுளே, உன்னை கேட்டனே காப்பாத்த சொல்லி, உனக்கு கண்ணு இல்லையா? தினம் தினம் பூஜை பண்ணனே, நீ என்ன கண்டுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட திட்டுறான். அப்ப கடவுள் சொல்ல, நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணனேப்பா, நீதானே வேண்டாம்னு சொல்லிட்டேன்னு சொன்னாராம். நான் எங்க வேண்டாம்னு சொன்னேன் அப்படின்னு அவன் கேட்டிருக்கான். பரிசல்காரரை நீதானப்பா வேண்டாம்னு சொல்லிட்டேன்னு கடவுள் சொன்னாராம். சோ குரு என்பவர் குரு ரூபத்துல தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. குரு என்பவர் எப்படி இருப்பார்? தன்னை உணர்ந்தவரா? அன்புடையவரா? அஷ்டமா சித்தி பெற்றவரா? அந்த ஆண்டவனையே கண்டவரா? கையில் தடியுடன், முகத்தில் தாடியுடன், காவியம் தரித்து, திருநீர் அணிந்து, காடு மலைகளில் சுற்றித் திரிபவரா? இல்லை ஜீன்ஸ் அணிந்து, புல்லட்டில் பறந்து பகட்டாக உடையணிந்து வருபவரா? மெய்சிலிர்க்கும் ஆன்மீக உரை நிகழ்த்துபவரா? அதெல்லாம் இல்ல. மகரிஷி என்ன சொல்றாங்க? ஆன்மீகத்தில் புற வேடங்கள் அவசியம் இல்லை. நீட்டலும் வேண்டாம், மழித்தலும் வேண்டாம். நீல சடைமுடிய வச்சுக்கணும்னு அவசியமும் இல்ல, மொட்டை அடிச்சுக்கணுங்கிற அவசியமும் இல்லைன்னு சொல்லுவாங்க. சோ குரு என்பவர் ஒரு நபர் அல்ல, குரு என்பவர் ஒரு தன்மை. இருளை அகற்றும் மின்னல் கீற்று, அஞ்ஞானம் போக்கும் அறிவு. குரு என்பவர் எப்படி இருக்க வேண்டும் என்று வரையறுக்கவே முடியாது. ஒரு மிகச்சிறந்த ஞானி இருந்திருக்காரு. அவரு இறக்குற சமயத்துல அவர்கிட்ட போய், உங்களுக்கு குரு யாருன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்கு ஞானி சொல்றாரு, எனக்கு ஆயிரக்கணக்கான குருமார்கள் இருக்கிறார்களே, நான் அவர்களை பெயரை சொல்வதற்கே எனக்கு பல மாதங்கள் ஆகுமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் நான் ஒரு 3 பேரை மட்டும் நான் குறிப்பிட விரும்புறேன்னு சொல்லிட்டு சொன்னாராம். அதுல ஃபர்ஸ்ட் ஒரு திருடர். ஒரு முறை அந்த ஞானி சொல்றாரு, ஒரு முறை நான் பாலைவனத்துல தொலைந்து போய் வழி கண்டுபிடிச்சு கிராமத்துக்கு போய் ஒரு பக்கத்துல இருக்கிற கிராமத்தை போய் நான் சேரும்போது நடு இரவாகி விட்டது. பாதி இரவு சென்று விட்டது. கடைகள் அனைத்தும் மூடி கிடந்தன. மனித நடமாட்டமே இல்லை. நான் விசாரிப்பதற்காக யாராவது இருக்கிறார்களா என்று தேடினேன். இறுதியில் ஒரு திருடனை பார்த்தேன். நான் இங்க தங்க ஏதாவது இடம் கிடைக்குமா என்று கேட்டேன். இப்போது இடம் கிடைப்பது ரொம்ப கஷ்டம். நீங்க விருப்பப்பட்டா என் வீட்டிற்கு வரலாம்னு சொல்றான். ஒரு வினாடி தயங்கிறார் அந்த ஞானி. பிறகுதான் உணர்றார். ஒரு திருடன் ஞானியை பார்த்து பயப்படாத போது ஏன் ஞானி திருடனை கண்டு அஞ்ச வேண்டும்? சரிப்பா, நான் உன் வீட்டுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அவர் வீட்டுல போயிட்டு 1 மாதம் இவரு தங்குறாரு. ஞானி தங்குறாரு அந்த திருடன் வீட்டுல. ஒவ்வொரு இரவும் திருடுவதற்கு கிளம்பும் போது, நீங்கள் ஓய்விடுங்கள், நீங்கள் தியானம் செய்யுங்கள், நான் போய் என் வேலையை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு செல்றாரு. திரும்பி வரும்போது ஞானி ஒரு நாள் கேட்கிறார், ஏதாவது கிடைத்ததா என்று. இன்று எதுவும் கிடைக்கவில்லை, நாளை திரும்ப முயற்சிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு நாளும் அந்த திருடன் நம்பிக்கை இழந்து நான் பார்க்கவே இல்லை. 1 மாதமும் அவர் வெறும் கையுடன் தான் வந்தார், ஆனால் மகிழ்ச்சியாக இருந்தார் அப்படின்னு ஞானி சொல்றாரு. நான் பல வருடங்கள் தொடர்ந்து தியானம் செய்து கொண்டிருக்கையில் எதுவும் நிகழவில்லை. நம்பிக்கை இழந்து இதையெல்லாம் நிறுத்தி விடலாமா என்று எண்ணி இருக்கிறேன். அப்போது திடீரென்று அந்த திருடனின் நினைவு வரும். திருடன் கூட அந்த அளவு நம்பிக்கையுடன் இருக்கும்போது நான் ஏன் இன்னும் ஒரு நாள் முயற்சி செய்து பார்க்க கூடாது என்று தோன்றும். ஒரு நாள் அது நிகழ்ந்து விட்டது. தியானம் கிட்டிவிட்டது. நான் அந்த திருடனை விட்டு பல கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலும் அந்த திசையை பார்த்து வணங்கினேன். ஏனென்றால் அவர்தான் என் முதல் குரு. இவரே இப்ப திருடனை அப்படியேதானே விட்டு வந்துட்டாரு. இது முன்னாடியே அவருக்கு கிடைச்சிருந்தாக்க அந்த திருடனையே திருத்திட்டு கூட வந்திருக்கலாம். அவர் திருத்திட்டு வந்திருப்பாரு. ஆனால் திருடனை பார்த்து இவர் கத்துக்கொண்டு இவர் தன்னை குருவாக ஏற்றுக்கொண்டார். எனது 2வது குரு ஒரு நாய். நான் மிகவும் தாகமாக இருந்தேன். தண்ணீர் குடிப்பதற்காக நதியை நோக்கி போய்க் கொண்டிருந்தேன். அப்போது ஒரு நாயும் தண்ணீர் குடிக்க வந்தது. அது நதிக்குள் பார்த்தது. வேறொரு நாய் இருப்பதை பார்த்து, அதோட பிம்பம் தான், அதை பார்த்து பயந்தது. இந்த நாய் குறைக்க அந்த நாயும் குறைத்தது. பயந்து போய் தயங்கிக் கொண்டே திரும்பி போனது. தாகம் அதிகமானதால் தண்ணீரில் பயத்தை நீக்கி எட்டி குதித்தது தண்ணீர் குடிப்பதற்காக. அந்த பிம்பம் கலைந்து போய்விட்டது. தண்ணீரில் ஆனந்தமாக நீச்சல் அடித்தது. அதன் மூலமாக எனக்கு ஒரு செய்தி வந்தது. நான் தெரியாத அறியாத விஷயத்தில் இறங்கும் போது எனக்கு பயம் வந்தது. அது நாள் வரைக்கும் அந்த எல்லை வரை போய்விட்டு திரும்பி விடுவேன். அப்பொழுது அந்த நாயின் நினைவுதான் வந்தது. நாய் எட்டி குதிக்கும் போது நான் ஏன் குதிக்க கூடாது என்று நானும் குதித்து விட்டேன். ஆகவே அந்த நாய் தான் எனது 2வது குரு என்று அந்த ஞானி சொல்கிறார். எனது 3வது குரு யார் தெரியுமா? ஒரு சிறு குழந்தை. நான் ஊருக்குள் சென்ற போது ஒரு குழந்தை மெழுகுவர்த்தியை ஏற்றி கொண்டு வந்தது. அதன் திரி ஏற்றப்பட்டிருந்தது. ஒரு கிண்டலுக்காக அந்த குழந்தையுடன், இதை நீயா ஏற்றினாய் என்று கேட்டேன். ஆமாம் என்றது. நீ மெழுகுவர்த்தியை ஏற்றினாய், ஒளி வந்தது. அந்த ஒளி எங்கிருந்து வந்தது என்று உன்னால் கூற முடியுமா என்று கேட்டேன். அந்த குழந்தை சிரித்துக் கொண்டே அந்த மெழுகுவர்த்தியை அணைத்து விட்டு,
இந்த ஒளி எங்கு போனது என்று பார்த்தீர்களா என்று கேட்டது. என்னுடைய ஆணவம் சுக்கு நூறானது. இது மாதிரி எனக்கு பல குருமார்கள் உண்டு அப்படின்னு அந்த ஞானி சொல்றார். உங்கள் குரு வேறெங்கும் இல்லை, உங்களிடமே இருக்கிறார். அவர்களை தேடவோ சிந்திக்கவோ வேறெங்கும் செல்ல தேவையில்லை. உங்கள் சுற்று வட்டாரத்திலும் உங்கள் அருகாமையிலும் தான் உங்களின் குரு இருப்பார். அதை உணர்ந்து செயல் புரிய வேண்டும்னு அந்த ஞானி சொன்னாராம். சாதாரணமா 1+1 என்ன சொல்லுவோம், 2 சொல்லுவோம். பிராக்டிகலா கேட்டோம்னாக்கா, நம்மை புரிந்து கொண்ட நண்பர் நம்முடன் சேரும் போது 1+1 = 3 நம்ம ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுறோம். அதே ஒரு குரு சேர்க்கை கிடைக்கும் போது நம்மளோட பவர் 1+1 10 கூட மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. குரு சேர்ந்தாக்கா, குருவின் சேர்க்கை கிடைக்கும் போது நம்முடைய பலமே அதிகரிக்கிறது. ஜோசியத்துல தனித்தனியா ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு பலன் இருக்கும் இல்லையா? இப்ப பஞ்சபூத நவகிரக தவம் நடத்துனாங்க இல்லையா? ஒரு பலன் இருக்கும். இப்ப என்ன பண்ணுவாங்க, சனீஸ்வரரை பார்த்து பயந்து ஓடுவாங்க, ராகு கேதுன்னா பயப்படுவாங்க. இதுவே குரு கிரகத்தின் சேர்க்கை வந்தால் குரு பார்க்க கோடி நன்மை, சனி கிரகத்தின் கெட்ட பலன்கள் எல்லாம் போயிடுச்சு, அப்படியே நல்லிஃபை பண்ணிட்டாரு குரு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்குவாங்க. எனக்கு இப்ப இதை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடிதான் ஒரு டவுட் வந்துச்சு. எல்லா பிளானட்டும் இருக்குது, இந்த ஜூபிட்டருக்கு மட்டும் எதுக்காக குருன்னு பேர் வச்சிருக்காங்கன்னு தேடணும்னு நினைச்சேன். பட் டைம் ஆயிடுச்சு. ஃபாஸ்டா நான் பார்த்ததுல இது பிரகஸ்பதி சுப்ரீம் பவரு, இவர் டீச்சரு அப்படின்ட்டு எல்லாம் போட்டிருந்தாங்க. லார்ஜஸ்ட் பிளானட், சோலரோட லார்ஜஸ்ட் பிளானட்ங்கிறதுனால குருவா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் கொஞ்சம் அதை பத்தி யோசிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன் இதுக்கு மட்டும் ஜூபிட்டருக்கு மட்டும் குருன்னு பேர் வச்சிருக்காங்கன்னு நம்ம யோசிக்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் ஒரு தடவை வரும்போது நம்ம அதை யோசிப்போம். சாட்டைன்னு ஒரு சினிமா வந்துச்சு இல்லைங்களா? வந்துச்சு, சமுத்திரகவுனி அவர்களோட படம். தட்டி கொடுத்தா கெட்டவன் கூட திருந்துவான் அப்படிங்கிறது அந்த படத்துக்கு ஒரு உதாரணம். அப்படி ஒருத்தவன் திருந்தணும்னா அது ஒரு ஆசிரியரால் மட்டும்தான் முடியும். எப்படின்னா, ராவணன் பெரிய கோடீஸ்வரன், அழகான புஷ்பக விமானத்தில் படுத்துக் கொள்வானாம். அப்பவே பிளைட் எல்லாம் பாருங்க, எல்லா ஐஸ்வர்யங்களை பெற்றும் ராவணன் ஏன் அழிந்தான் என்றால் எல்லாரும் நம்ம என்ன சொல்லுவோம், தகாத முறையில் ஒரு பெண்ணிடம் ஆசைப்பட்டான் அல்லவா அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே சொல்லுவோம். அதை விட முக்கிய காரணம், அவனுக்கு ஒரு குரு இல்லை. மிகப்பெரிய சிவபக்தனாச்சே, குரு இல்லை என்பதால் அழிந்தானா? ஆம், குரு இருந்திருந்தால் நீ செய்வது தவறு என்று தடுத்திருப்பார். குருமார்கள் இல்லாத நகரமே அழிந்துவிடும் என்று சொல்கிறார்கள். பரதனுக்கு குரு ராமர். ராமரோட பாதரட்சியை வச்சு 14 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். சுக்ரீவனுக்கு அனுமான் தான் குரு. சுக்ரீவனின் மனைவி ருமாவை வாலி கவர்ந்து கொண்டான். சுக்ரீவனின் ராஜ்யமான கிஷ்கிந்தாவையும் வாலி எடுத்துக்கொண்டான். அதாவது மங்கி கிங்டம் கிஷ்கிந்தான்னா ஒஸ்தி போல இருக்கு. அதனாலதான் சென்னையில கூட ஒரு தீம் பார்க் கிஷ்கிந்தான்னு இருக்குது. சுக்ரீவனுக்கு படுக்க இடம் கிடையாது. என்ன செய்யறது? ஆனால் சுக்ரீவனுக்கு குரு கிடைத்திருந்தார். அந்த குரு தான் ஹனுமான். அவர்தான் சுக்ரீவனுக்கு கிஷ்கிந்தையை மீட்டு கொடுத்து ராஜாவாகவும் ஆக்கினார். குருவின் மகிமை அப்பேற்பட்டது. ஏன், நம்ம ராமனுக்கே அனுமான் குருவாக இருந்திருக்கிறார். ராமரிடமிருந்து சீதையை பறிக்கிறான் ராவணன். இந்த 2 பேரையும் சேர்த்து வைக்க அனுமான் என்கிற ஒரு குரு வருகிறார். ஏனெனில் குருவான அனுமன் ஒருவரால் மட்டுமே இவர்கள் இருவரையும் இணைக்க முடியும். குருவுக்குத்தான் எல்லாம் தெரியும். ராமாயணமே சரணாகதி சாஸ்திரம் தானே. யாரிடம் சரணாகதி அடைய வேண்டும்? பகவானிடமா, குருவிடமா? இருவரிடமும் சரணாகதி அடைந்தால் அனுகிரகம் கிடைக்கும். மாதா பிதா குரு தெய்வம். ஏன் தெய்வத்துக்கு முன்னாடி குரு வச்சிருக்காங்க தெரியுமா? இறைவனே அவதாரம் எடுத்து வந்தாலும் குருவிடம் முறையாக கற்கிறார்கள். மகாவிஷ்ணு ராமாவதாரத்துல பார்த்தோம்னா வசிஷ்டரை தன் குருவாக ஏற்றுக்கொண்டார். குருகுல வாசம் செய்து கல்வி கற்று படித்தார் இல்லையா? குருவிடம் சரணாகதி அடைந்தால் மட்டுமே நாம் முன்னேற முடியும். முன்னேறதெல்லாம் அப்புறங்க, வாழ்க்கை அர்த்தம் உள்ளதாக மாற்ற முடியும்னா கூட ஒரு குரு வேணும். மகாபாரதத்துல கிருஷ்ணர் கீதோபசத்தை தந்தார். இதனை பிதாமகன் பீஷ்மருக்கு கூறவில்லை, வில்வத்தில் சிறந்த துரோணருக்கு கூறவில்லை, பக்தியில் சிறந்த விதுரருக்கு கூறவில்லை, பின் யாருக்கு? தன்னையே சரணாகதி அடைந்த அர்ஜுனனுக்கு வழங்கினார். அது மாதிரி சரியான குருவை கண்டுபிடித்து சரணாகதி அடைந்துவிட வேண்டும். சரணாகதி என்றால் நான் என்ற அகந்தையை துறந்து இனி எனக்கு நீயே கதி என்று தன்னை முழுமையாக அர்ப்பணித்து விடுவதாகும். இவ்வளவு ஏன், ஞானத்திற்கெல்லாம் தலைவனாக இருந்தவர் சிவபெருமான். தன் மகனான தன் குருவிடம் மண்டியிட்டு வாய் மூடி தலை குனிந்து தன்னை சீடன் என்ற நிலையில் இறக்கி கொண்ட பின் தான் முருகனிடம் உபதேசம் பெற்றார். சுவாமிமலை முருகன் கோவிலில் இந்த சிற்பம் மிகவும் அழகாக இருக்கும். தகப்பன் சுவாமியாக வீற்றிருப்பார். இதன் தாத்பரியம் என்னவென்றால், குருவை விட நாம் வயது மூத்தோ அனுபவசாலியோ இன்னும் பிற உயர்வுகளில் இருந்தாலும்
குருவிற்கு உரிய மரியாதையை கொடுக்க வேண்டும். ஒரு ஆபீஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா முன்னாடி எல்லாம் துறை தலைவர் அந்த ஹெச்ஓடி இருப்பாங்க, ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், சீனியாரிட்டி படி தான் போடுவாங்க. இப்ப எல்லாம் திறமையின்படி சிறிய வயதினராக இருந்தாலும் ஹெச்ஓடி ஆக்கிடுறாங்க இல்லையா? அவரின் கீழ் பணிபுரிபவருக்கு எந்தவித இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் இல்லாமல் ஹெச்ஓடியுடன் இணைந்து பணியாற்றினால்தான் வளர்ச்சியை காண முடியும். நம்ம எவ்வளவு மழை பெய்தாலும் திறந்த பாத்திரத்தில் தான் மழையை நிரப்ப முடியும். மூடிய பாத்திரத்தில் வானமே கிழித்து கொண்டு பெய்தாலும் நிரப்ப முடியாது. ஆகவே எப்போதும் திறந்த மனதுடன் நாம் இருக்க வேண்டும். நமக்கு ஒரு வாய் 2 காது இருக்குது. நம் குருவை பற்றியோ குருவின் தத்துவங்களை பற்றியோ எப்பொழுதெல்லாம் நாம் கேட்க நேரிடுகிறதோ அப்போது எல்லாம் நல்ல எண்ணங்களால் நம் மனதை நிரப்பிக் கொள்ள வேண்டும். குரு என்பவர் மேகத்தை போல, எவ்வளவுக்கெவ்வளவு மேகம் மேல் நோக்கி செல்கிறதோ அந்த அளவு மழையாக பெய்யும். அதே மாதிரிதான் நம் மகானும் நம் மீது கருணை மழையை பொழிகிறார். நாம் அதை உபயோகப்படுத்தி நீர் மேலாண்மை செய்து கோடை காலத்திற்கு சேர்த்து வைக்கிறோமா அல்லது அந்த கருணை மழையை வீணாக்கி பின் வருந்துகிறோமா என்பது நம் கையில் தான் உள்ளது. குருவன்றி ஒன்றையும் கூட ஒண்ணாதே என்பது சான்றோர் வாக்கு. குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார், குருட்டினை நீக்கா குருவினை கொள்வார், குருடும் குருட்டாட்டமாடி குருடும் குழி விழுந்தமாறே என்று திருமந்திரம் சொல்கிறது. நம் நோக்கத்திற்கேற்பவே குருவும் அமைகிறார். ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் தெளிவாக விளக்குகிறார். ஓரிடத்தில் ஆள் எட்டி பார்க்க முடியாத உயரமான அகண்ட பாத்திரம் உள்ளது. அதன் மேல் ஏற ஒரு ஏணி சாத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஏறத் தெரிந்த சிலர் ஏறி போய் உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்க்கிறார்கள். உள்ளே இனிய சுவையான ஆனந்தம் எனும் பாயாசம். சிலர் அந்த சுவையில் அயர்ந்து விடுகிறார்கள். சிலர் தான் சுவைத்ததை மற்றவரும் சுவைக்க வேண்டும் என்று அனைவரையும் அனுபவிக்க செய்கிறார்கள். அவர்தான் நம் குரு பிரான் வேதாத்ரி மகரிஷி. ஆற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு அலறிய குழந்தை தன்னை மீட்க வந்தவர் நெஞ்சோடு அணைத்து கொண்டால் காணும் ஆறுதல். விடை தெரியாத பெரிய சிக்கலான கணக்கை போட்டு போட்டு சலித்து சோர்ந்திருக்கையில் சட்டென ஒருவர் வந்து பட்டென அதன் விடையை சொல்லும் போது காணும் ஆனந்தம், இது இரண்டையும் அளவிடவே முடியாது. அது மாதிரிதான் நம் சிக்கலான நேரங்களில் குரு பிரான் சூக்குமமாக நம்முடன் நிறைந்து நம்மை கரையேற்றுகிறார். இதை உணர்ந்தவரால் தான் தெளிவாக கூற முடியும். கட்டி கொடுத்த சோறும் சொல்லிக் கொடுத்த சொல்லும் எத்தனை நாளைக்கு வரும்னு சொல்லுவாங்க. நாமே என்று அதை உணர்கிறோமோ அப்பொழுதுதான் அது நமக்கு புரியும். நான் மனவளக்கையில் சேர்ந்த புதிதில் ஒரு அன்பர் சொல்லுவாங்க, வேதாத்திரி அப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நான் அப்ப நினைப்பேன், இது என்ன ரொம்ப ஓவரா இல்லையா, சுத்த ஹம்பக் அப்படிலாம் நினைச்சிருக்கேன். என் இக்கட்டான சூழ்நிலையில் அவர் கூட வரும்போதுதான் அதை நான் உணரத் தொடங்கினேன். நியூட்டனுக்கு ஆப்பிள் தான் குரு, ஆர்கமிடிஸ்க்கு தான் குளித்த தண்ணீர் தொட்டி தான் குரு, ஐன்ஸ்டனுக்கு நட்சத்திரங்களை பற்றி விளக்கியது சோப்பு நிறை என்ற குரு. அதனால்தான் நதி மூலம் பார்ப்போரின் தாகம் தீர்வதில்லை, ரிஷி மூலம் பார்ப்போர் ஞானம் அடைவதில்லை என்று சொல்வார்கள். நமக்கு அந்த கஷ்டம் எல்லாம் இல்லை. மிகவும் எளிமையாக நம் பாமரர்களின் தத்துவத்தால் நமக்கு கிடைத்து விட்டது. ஏகலைவனின் குரு பக்தி மகாபாரதத்தில் தியாகம், மாறாத விசுவாசம் மற்றும் அர்ப்பணிப்புக்கு சிறந்த உதாரணமாக உள்ளது. வேடர்களின் தலைவனான ஏகலைவன் சிறந்த வில்லாளியாக வேண்டும் என்ற லட்சியத்துடன் துரோணாச்சாரியரிடம் வில்வித்தை கற்க ஆசைப்பட்டான். பிறப்பின் காரணமாக மறுக்கப்பட்டது. துரோணரின் களிமண் உருவ சிலையை உருவாக்கி குருவாக ஏற்று வில்வித்தையை கற்றான். அர்ஜுனனை விட சிறந்த வில்லாளியாக மாறினான். ஆஹா, என்ன ஒரு குரு, என்ன ஒரு திறமை! இதோடு முடிந்து விட்டதா? இதுக்கப்புறம் தான் ட்விஸ்ட். நேரடியாக கல்வி கற்காவிட்டாலும் தன் குருவிற்கு குருதட்சணையாக சூழ்நிலையின் காரணமாக துரோணர் கேட்ட வில்லாளனுக்கு தேவையான கட்டை விரலையே தட்சணையாக கொடுத்தான். நம் குரு அந்த மாதிரி எல்லாம் குருதட்சணை நம்மிடம் கேட்கவில்லை. நம் உடல் நலத்தை தான் அவர் குருதட்சணையாக கேட்கிறார். பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பறிந்து நீ பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளழு பெருக்கி என்று திருவாசக வார்த்தைகள் வருகிறது இல்லையா? அதாவது குழந்தைக்கு பசிக்கும் நேரத்தை அறிந்து பால் ஊட்டுகின்ற தாயை விட மிகவும் அன்பு கொண்டு நீ பாவியாகிய என்னுடைய உடம்பை உருக்கி உள்ளத்தில் அறிவொளி பெருக்கி என்று வரும் அல்லவா? அது மாதிரி மகான் நம்மீது கருணை மழை பொழிகிறார். யான் உன்னை தொடர்ந்து சிக்கனை பிடித்தேன் என்று அடுத்த லைன் வரும். அதே மாதிரி நாமும் நம் குருவை சிக்கன பற்றி கொள்ள வேண்டும். குரு சிஷ்ய உறவில் குரங்கையும் குட்டியை போல் இருக்க வேண்டும் என்பார்கள். குட்டி பிடிப்பது மட்டும் கெட்டியாக பிடித்துக் கொண்டால் குரங்கு சேர்க்க வேண்டிய இடத்தில் பத்திரமாக சேர்த்துவிடும் என்பார்கள். அரிதறிது மானுடராய் பிறத்தல் அரிது, சிறந்த குரு கிடைப்பது அதனினும் அரிது. நமக்கு கிடைத்த குருவை நாம் பற்றி அவர் தத்துவங்களை உள்கொண்டு போய் உள்ளொளி பெருக்கி வாழ்வோம் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா.
ரொம்ப ரொம்ப சிறப்பான விளக்கங்கள் அம்மா. குருவின் சேர்க்கை. குரு இருந்தால் தான் எப்படியெல்லாம் வாழ்க்கையில சிறப்பாக வாழ முடியும். ரொம்ப